வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு, சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கருத்து. தமிழரசு கட்சியின் நிர்வாக வழக்கு, காலம் தாழ்த்தப்படுவதாக விசனப்படும் சுமந்திரன். பொன் சிவகுமாரனின் 51ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளை, கட்சி பேதமின்றி அனைவரையும் பங்கேற்குமாறு அழைப்பு. அரசாங்கம் தம்மை கைது செய்யலாம் என்கிறார் டக்ளஸ், எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் எனவும் சூளுரை. கன்னட மொழியின் தோற்றுவாய் தமிழே என்ற கருத்து சர்ச்சை, மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என கமல் தரப்பில் தெரிவிப்பு. பூமியில் நரகத்தை விட மோசமானதே காசா நிலைமை, உலக நாடுகள் போதிய அளவு செயற்படவில்லை என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் விசனம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாண செம்மணி மனித புதைக்குழி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத் தலைவி ஜோகராசா கலாரஞ்சினி வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி ஒரு மனித புதைகுழி என ஒரு பெரிய அளவிலாக அந்த மனித புதைகுழியை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆணைக்குழுக்களுக்கு கூட இருந்தும் இதை ஒரு சர்வதேசத்தின் ஒரு கண்காணிப்பு இல்லாமல், சர்வதேசத்தினுடைய ஒரு அனுசரணை இல்லாமல், உண்மையாகவே மனித நேயங்களை நேசிக்கின்ற மனித செயற்பாட்டாளர்களை கூட அங்கே நிறுத்தாமல் ஊடகங்கள் போய் அதை பார்வையிட்டு அதை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு நிகழ்வாக இந்த மனித புதைகுழி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை உண்மையாகவே அவர்கள் மறைக்க பார்க்கின்றார்கள், மறுக்கவும் அவர்கள் முனைகின்றார்கள். இதை நாங்கள் கருத்திலே கொண்டு எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே எத்தனையோ உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் கூட தங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர பயப்படுகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் தாம் கைது செய்யப்படலாம் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஆளுந்தரப்பில் நினைத்தால் விரும்பியவாறு விசாரணைகளை மேற்கொள்ளலாம் எனவும் தமக்கு எதிராகவும் அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் கொள்கையே சரியானது என்பதையும் தமது அரசியல் தீர்விற்கான அணுகுமுறையே நடைமுறை சாத்தியமானது என்பதையும் காலம் வெளிப்படுத்தி வருவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தமது கட்சியின் கொள்கையும் கட்சியினால் வலியுறுத்தப்படுகின்ற 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஆரம்பமாக கொண்ட அரசியல் தீர்வு வழிமுறையுமே சாத்தியமானது என்பதை அண்மைய அரசியல் நிலவரங்கள் வெளிப்படுத்துவதாக டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தினை தொட்டும் பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் முழங்கியவர்கள் எதனை மறுத்தார்களோ அவற்றை ஏற்றுக்கொள்வதாக ஒப்பந்தம் செய்கின்றார்கள் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். எனவே தமது நிலைப்பாடுகளை மக்கள் மத்தியில் நம்பிக்கையுடன் ஆழமாக கட்சியின் செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துச் செல்ல வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று தமது கட்சிக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளும் அடிப்படைகள் அற்றவை எனவும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது கூட யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் விரைவாக கைது செய்யப்படுவார்கள் என செய்திகள் வெளிவருகின்றன எனவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். தமக்கு எதிராக அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் அவை அரசியல் நோக்கம் கொண்டவையாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாரான மனநிலையுடன் தமது அரசியல் நிலைப்பாடுகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவித்தார்.
தமிழின விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி பொன் சிவகுமாரின் 51வது நினைவு தினம் நாளை வியாழக்கிழமை கடைபிடிக்கப்படவுள்ளது. யாழ் உரும்புராய் சந்தியில் உள்ள பொன் சிவகுமாரின் நினைவு தூபியில் காலை 9 மணிக்கு இந்த நினைவேந்தல் ஆரம்பமாக உள்ளதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொன் சிவகுமார் தமிழினம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தனது இன்னுயிரை நீத்த ஒரு மாவீரன் என நினைவேந்தல் ஏற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவரது தியாகம் தொடர்ச்சியாக சந்ததிக்கு கடத்திச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நினைவு தினத்தை கடைபிடித்து வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாளை இடம்பெறவுள்ள 51வது நினைவு தினத்திற்கு வழமை போன்று கட்சி பேதங்களை கடந்து அனைவரும் பங்கு கொள்வதுடன் பொதுமக்களும் நினைவு தினத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஊடக சந்திப்பில் பொன் சிவகுமாரின் நண்பனும் சக போராளியுமான மதி மற்றும் நினைவேந்தல் குழு உறுப்பினர்கள் ஈவி செந்தூரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளியில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணைகளை முன்னெடுத்து கூடிய விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடற்படையினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் நேற்று சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் என கூறப்படும் கடற்தொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் விசாரணை அறிக்கையின் பின்னரே இந்த சம்பவம் தொடர்பில் முடிவொன்றுக்கு வர முடியும் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத மீன்பிடி முறையானது கடலுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் எனவும் ஒரு சில கடற்தொழிலாளர்களின் வருமானம் இழக்கப்படுகின்றது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதனாலேயே சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுக்குமாறு கடற்படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியுள்ளார். திருகோணமலை சம்பவம் கூட சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் ஏற்பட்டதாக கூறப்படுவதாக தெரிவித்த அமைச்சர் விசாரணைகளின் பின்னரே உண்மை என்னவென்று தெரியவரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை போன்று துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் தவறு எனவும் அதற்கேதுவான சூழ்நிலையை உருவாக்குவதும் தவறு எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறியுள்ளார். எனவே அறிக்கை கிடைத்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கடற்றொழிலாளர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கு எதிராக இன்று பொதுமக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். தாம் தீவிரவாதிகள் அல்லவெனவும் பாமர மக்கள் மீது கடுமையான சட்டத்தை திணிக்க வேண்டாம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குச்சவெளி கடற்பரப்பில் நேற்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த கடற்தொழிலாளர் மீது கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை சர்ச்சையாகியுள்ளது. இந்த தாக்குதலில் குச்சவெளி ஜாயா நகரைச் சேர்ந்த அயூப்கான் இனோஸ் என்ற 23 வயதான இளைஞர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து இன்று குச்சவெளியில் பொதுமக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். பாமர மக்கள் மீது கடுமையான சட்டத்தை திணிக்காதே, தீவிரவாதிகள் இல்லை, நாம் மீனவ தொழிலாளர், அடிக்காதே அடிக்காதே மீனவர் வயிற்றில் அடிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தியவாறு மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக சபை தெரிவு சம்பந்தமான வழக்கை காலம் தாழ்த்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலை நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளில் முன்னிலையான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். சுப்பிரமணியம் பரமானந்தம் என்கின்ற பெயரையுடைய ஒருவர் தான் கட்சி உறுப்பினர் என்றும் இந்த வழக்கிலே தன்னை இடைபுகுனராக சேர்த்து கொள்ளும்படியாகவும் ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார். இந்த வழக்கு சென்ற வருடம் பிப்ரவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்டு யாராவது வழக்கிலே அக்கறை உள்ளவர்கள் அப்படியாக வழக்கிலே இணைந்து கொள்வதானால் 2024 ஆண்டு பிப்ரவரி 29 முன்னதாக மன்றுக்கு வர வேண்டும் என்று பத்திரிகைகளிலே அறிவித்தலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க 1.5 வருடம் கழிந்து இப்பொழுது இவர் தன்னை இடைப்புகுனராக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிற காரணத்தினாலே
நாங்கள் பலர் அதற்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். மட்டக்களப்பு நகரில் உணவு ஒவ்வாமையினால் 44 மாணவர்கள் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நகரில் உள்ள 3 வெவ்வேறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களே உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் உள்ள 3 வெவ்வேறு பாடசாலைகளில் இடைவேளையின் போது அந்தந்த பாடசாலைகளின் சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர். இதனையடுத்து வாந்தி தலைசுற்று ஏற்பட்டதை அடுத்து இந்த மாணவர்கள் உடனடியாக துரிதமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக நோய்க்காவு வண்டிகளில் மாணவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். இந்த சிற்றுண்டி சாலைகளில் பிட்டு வாங்கி உட்கொண்ட மாணவர்களுக்கே இந்த உணவு ஒவ்வாமை நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ். உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறையினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பின் புதிய அபிவிருத்தி குழு தலைவராக மாத்தறையைச் சேர்ந்த கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மைகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தனத்தியுடன் சந்திப்பை நடத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். கிழக்கைச் சேராத ஒருவர் மட்டக்களப்பு அபிவிருத்தி குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதான தொழிற்பட்ட அமைச்சரின் சொந்த இடத்தை ராசாணக்கியன் அழுத்தி கூறியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பில் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு முன்னோடியாக நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். மட்டக்களப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றதுடன் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டம் தொடர்பான பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாகவும் இரா சாணக்கியன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய இடமாற்ற கொள்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினர் இன்று புதன்கிழமை வடமாகாண ஆளுநர் தலைமை செயலகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தாம் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் சாதகமாக பரிசீலனை செய்து விரைவில் அறிவிப்பதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உறுதியளித்துள்ளதாக தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தை ஆரம்பித்த ஆசிரியர்கள் ஆளுநர் செயலகம் வரை பேரணியாக சென்ற நிலையில் அவர்களை ஆளுநர் செயலகத்திற்குள் செல்லவிடாமல் காவல்துறையினர் தடுத்துள்ளனர். இதன் பின்னர் போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலரை மட்டும் உள்ளே சென்று ஆளுநருடன் பேசலாம் என தெரிவித்த நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட ஆசிரியர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்த சந்திப்பில் தமது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகனிடம் ஆசிரியர்கள் கையளித்துள்ளனர். இருந்து வெளி மாகாணங்களுக்கு ஆசிரியர் சேவையை செய்தவர்கள் மீண்டும் வெளி மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியர்கள் மருத்துவ காரணங்களுக்காக தமது வெளி மாவட்ட இடமாற்றங்களை மீளெடுக்குமாறு மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை கருணை அடிப்படையில் பரிசீலனை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளி மாவட்டம் செல்லாது பல ஆசிரியர்கள் தொடர்ந்தும் யாழ் மாவட்டத்தில் சேவையாற்றி வரும் நிலையில் பாரபட்சமின்றி இடமாற்றங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆளுநரிடம் முன்வைத்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர். வன்னி மாவட்டத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த 11 பாடசாலைகளின் மீள் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கல்வி அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் இன்று தெரிவித்துள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் கல்வி அமைச்சு தொடர்பான நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தின் போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீள் குடியேற்ற செயலணி ஊடாக 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்த வன்னி மாவட்டத்தில் உள்ள 11 பாடசாலைகளின் மீள் நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பிக்குமாறு கல்வி அமைச்சரிடம் தாம் கோரிக்கை முன்வைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தமது கோரிக்கையை ஏற்று அதற்கான நிதி ஏற்பாடுகளை செய்து தருவதாக கல்வி அமைச்சர் உறுதியளித்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். இது வன்னி மாவட்டத்தில் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என காதர் மஸ்தான் மேலும் தெரிவித்தார்.
தமிழிலிருந்து கன்னடம் தோன்றியது என தாம் கூறிய கருத்தில் உறுதியாக இருப்பதாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்கப் போவதில்லை எனவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது திரைப்படத்தின் கன்னட வெளியீட்டை பிற்போடுவதாகவும் கமல்ஹாசன் தரப்பிலிருந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னட மொழி தமிழிலிருந்தே பிறந்தது என்று கூறியமைக்காக கன்னட அரசியல் அமைப்பினர் கமல்ஹாசனை புறக்கணித்து அவரது தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிடக்கூடாது என போராடி வருகின்றனர். இந்த கருத்திற்காக கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்திற்கு தடையை விலக்க கோரி மனு மீதான விசாரணையில் அந்த மாநில உயர் நீதிமன்றம் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் எனவும் அவ்வாறு கூற மொழி எனவும் நீதிபதி காரசாரமான கருத்தை தெரிவித்துள்ளார். கன்னடம் குறித்த கமல்ஹாசன் பேச்சால் தற்போது பதற்றம் உருவாகியுள்ளதாகவும் ஒரு மன்னிப்பு கேட்டால் என்ன எனவும் கர்நாடக உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடகாவில் இருந்து சில கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நீதிபதி நாகபிரசன்னா கருத்து கூறியுள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விவகாரத்தில் கர்நாடக திரைப்பட சங்கம், கர்நாடக அரசு மற்றும் கமல்ஹாசன் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அத்துடன் இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தக் லைஃப் திரைப்படம் உலகளாவிய ரீதியில் நாளை வெளியாகவுள்ள நிலையில் இன்று கர்நாடக மொழி விவகாரம் குறித்து இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிப்பதை கமல்ஹாசன் தவிர்த்துக் கொண்டார். இது தொடர்பாக பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கி தருவது ஒரு தமிழனாக தனது கடமை எனவும் கமல்ஹாசன் மேலும் தெரிவித்துள்ளார். பூமியில் நரகத்தை விட மிக மோசமான ஒரு இடமாக ஹாசா மாறியுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையகத்தில் வைத்து கருத்து வெளியிட்டுள்ள அதன் தலைவர் மீர் ஜானா ஸ்போல் ஜாரிக் மனிதநேயம் தோல்வியடைந்து வருவதாக விமர்சித்துள்ளார். போர் மற்றும் பாலஸ்தீனியர்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் உலக நாடுகள் போதுமான பணிகளை ஆற்றவில்லை என சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனியர்கள் மனித கண்ணியத்தை இழந்துள்ளார்கள் என கூறிய அவர் சர்வதேச மனிதாபிமான சட்டம் வெறிதான ஒன்றாகவே இருப்பதாகவும் கூறியுள்ளனர். ஹாசாவில் இடம்பெறும் விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்தவொரு சட்ட, தார்மீக மற்றும் மனிதாபிமான தரத்தையும் மீறும் வகையில் உள்ளதாகவும் மிர்ஜானா ஸ்போல் ஜாரிக் மேலும் தெரிவித்துள்ளார். போர் இடம்பெறும் வலயங்களில் செயற்படும் சர்வதேச அமைப்பான செஞ்சிலுவை சங்கத்தின் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் காசாவில் பணியாற்றி வருவதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் பாலஸ்தீனியர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு, சர்வதேச கண்காணிப்பு அவசியம் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கருத்து. தமிழரசு கட்சியின் நிர்வாக வழக்கு, காலம் தாழ்த்தப்படுவதாக விசனப்படும் சுமந்திரன். பொன் சிவகுமாரனின் 51ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளை, கட்சி பேதமின்றி அனைவரையும் பங்கேற்குமாறு அழைப்பு. அரசாங்கம் தம்மை கைது செய்யலாம் என்கிறார் டக்ளஸ், எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயார் எனவும் சூளுரை. கன்னட மொழியின் தோற்றுவாய் தமிழே என்ற கருத்து சர்ச்சை, மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என கமல் தரப்பில் தெரிவிப்பு. பூமியில் நரகத்தை விட மோசமானதே காசா நிலைமை, உலக நாடுகள் போதிய அளவு செயற்படவில்லை என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் விசனம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.